எதற்காக இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்போம் என்றால், ஒரு சரித்திரபூர்வமான சத்தியம் வெளிப்படும். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரே வார்த்தையில இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருங்க? தாவீதனுடைய குமாரன். இப்ப தாவீது யாரு? ஆபிரகாமனுடைய குமாரன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருங்க? ஆபிரகாமுடைய குமாரன். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று நினைத்தானே ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி. அவனோட பேரு தெரியுமாங்க? ஏரோது. இந்த ஏரோது யாரு? ஏரோதுவின் தகப்பனின் பேர் அந்திபட்டேர். அவன் யாரு? அந்திபட்டேர் என்று அழைக்கப்பட்ட ஏரோதனுடைய தந்தை ஏதோமியன். இந்த ஏதோமியன் யாருன்னா ஏசாவினுடைய குமாரன். ஆதியாகமம் 36வது அதிகாரம். ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு 9ஆம் வசனம். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். அப்ப ஏதோமியன் யாருங்க? ஏசாவினுடைய குமாரன். ஏசா யாரு? ஈசாக்கின் குமாரன். ஈசாக்கு யாரு? ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய ஏரோது. நான் சொல்றது புரியுதில்ல? யாருங்க இந்த ஏரோது? ஆபிரகாமின் சந்ததி. யாருங்க இயேசு கிறிஸ்து? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து யூதா, யூத கோத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே சந்தானம், ஒரே சந்ததி. ஒருவரோ இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர், இன்னொருவனோ அந்த உலக ரட்சகரை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்தவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறான், அந்த ரட்சகருக்காக சந்தோஷப்படுகிறான், அந்த ரட்சகரை ஆராதிக்கின்றான். யாருங்க அவங்க? ஞானிகள். ஞானிகள் என்ன செஞ்சாங்க? அங்கீகரித்தார்கள். 2வது ஆனந்தப்பட்டார்கள். 3வது ஆராதனை செய்தார்கள். ஞானமுள்ளவர்கள் கிறிஸ்துவை என்ன செய்வார்கள்? அங்கீகரிப்பார்கள். கிறிஸ்துவுக்காக ஆனந்தப்படுவார்கள். கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள். ஆனால் ஞானம் இல்லாதவன், பாவத்திற்குள்ளாக விழுந்து கிடக்கிறவன், ஏரோதை போன்றவன் என்ன செய்வான்? அதே கிறிஸ்துவை விற்று போட்டு விடுவான். அந்த கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து விடுவான். அந்த கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுவான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஒரு கூட்டத்தார் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். மறு கூட்டத்தாரோ இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். இந்நாட்களில் நம்மில் ஏரோதை போன்றவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும், அதாவது முதல்ல இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்கிற போது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கேள்விப்படுகிற போது அவரை அங்கீகரிக்காமல் புறக்கணிப்பது எவ்வளவு பயங்கரங்க. நம்மத்தில் யாரும் இருக்கீங்களா? இவ்வளவு தெளிவான செய்தியை கேட்ட பிறகும் கூட இயேசுவை புறக்கணித்து உதறி தள்ளிவிட்டு இங்கிருந்து பாவத்திற்கு திரும்ப போகிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? அல்லது அந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகி, கவனிங்க, ஏரோதை போன்ற பெரிய ராஜாவாலே தப்பிக்க முடியல. செய்த பாவத்திற்கான சிக்ஷை என்னை விட்டு எப்படி போகும்? இதற்கு மேல் சிக்ஷிக்கப்படுவதற்கு நான் போக மாட்டேன். இது முதற்கொண்டு நான் என் ஆண்டவராக இயேசுவை அங்கீகரித்து ஆனந்தத்தோடு அவரையே ஆராதிக்கிற ஆவிக்குரியவனாக நித்தமும் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வோர் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காட்டுங்கள் மனப்பூர்வமாக. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் அப்பா, சரித்திரத்தின் பக்கங்களிலிருந்து ஒரு வல்லமையான உண்மையான எச்சரிக்கையோடே கூடிய செய்தியை எங்களுக்கு அருளி இருக்கிறீர். ஒருவனோ உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய அன்பை புறக்கணித்து விட்டான். இன்னொருவனோ உம்முடைய அன்பையும் சுவிசேஷத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அங்கீகரித்துக் கொண்டார்கள், ஆனந்தமடைந்தார்கள், ஆராதித்தார்கள்.
ஞானிகள் சத்தியத்தை, சுவிசேஷத்தை அங்கீகரிப்பார்கள், ஆனந்திப்பார்கள், ஆராதிப்பார்கள். அப்பேற்பட்ட கிருபையை இப்பொழுதும் தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும், எவ்விதத்திலே அன்று ஞானிகள் உம்மை ஏற்றுக்கொண்டார்களோ அதேபோல் இன்று அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எவ்விதத்தில் ஞானிகள் ஆனந்தப்பட்டார்களோ இது முதற்கொண்டு உம்மால் ஆனந்தமடையப் போகிறார்கள். என்று அப்படி ஞானிகள் உம்மை ஆராதித்தார்களோ அதேபோல நாங்கள் முதற்கொண்டு உண்மையே ஆராதிக்கிற ஆவிக்குரியவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த பலனை, அதற்கு தேவையான பக்தியை, அப்பேற்பட்ட வாழ்க்கையை நீர் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.